இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஆஃப் டி. ஓகேவா? ஸோ காஸ் ஆஃப் டி என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதுவோம்னா எஸ் ஸ்கொயர் பேசிக்கலி எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஓகே 4 அப்படின்னு எஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ இதான் ரிலேஷன். ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் 1/2 இன்ட்டு டீன்னு இருக்குது. அந்த இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே ஏ இருக்கோ அந்த இடத்துல நம்ம 1/2 அப்படின்னு போட்டுட்டு இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இங்கெல்லாம் ஏ இருக்கும் அங்கெல்லாம் 1/2 போட்டிங்கன்னா எல் ஆஃப் காஸ் ஆஃப் டீக்கான ரிலேஷன் கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ஒரு ரிலேஷன் இப்போது. ஸோ இதை நம்ம இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஓகேவா? எப்படி சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா so basically this is equal to s divided by s square plus 1/4 அப்படின்னு இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? s divided by 4 of 4 s square plus 1 வரும். இது வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஓகேவா எஸ் 4 எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை 4ன்னு இருக்கும். ஸோ இது ஃபர்தராக எழுதி சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 4 எஸ் ஸ்கொயர் பை 4 இட்ஸ் பேசிக்கலி எஸ் ஸ்கொயர் ஓகே ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு இருக்கும். சரியா? ப்ளஸ் 1ன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து சிம்பிளாக எழுதணும்னா பேசிக்காக எல் ஆஃப் காஸ் ஓகே எல் ஆஃப் காஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 4s டிவைடட் பை 4s ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுதான் வந்து காஸ் ஆஃப் 1/2 t யோட வேல்யூ. ஓகேவா?